இளங்கோவனுடைய இந்த அரிய பெரிய நூலினை தி ஆர்ட் அண்ட் விஷன் ஆஃப் ராஜாஜி என்ற நூலினை வெளியிட்டு மிகச்சிறந்த அரிய ஆழமான கருத்துக்களை எல்லாம் அரிய மனம் வீசக்கூடிய சொற்பொழிவு மாலையிலே மணக்கின்ற விதத்திலே இங்கே நமக்கு தந்திருக்கின்ற அந்த ஆற்றல் மிக்க பேச்சாளர் பெரும் மதிப்பிற்குரிய டி.வி. வைத்தியலிங்கனார் அவர்களே இந்த நூலினை பெற்று சிறப்பித்திருக்கின்ற அருமை நண்பர் ஆடிட்டர் செந்தில்குமார் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நூல் பற்றி சிறந்த அரிய கருத்துக்களை விவரிக்கக்கூடிய தகுதி மிக்க அருட்தந்தை முனைவர் செபாஸ்டின் ஆனந்த் அவர்களே, முனைவர் பேராசிரியர் அருணாச்சலம் அவர்களே, இங்கே என் முன்னாலே வீற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் தமிழக நன்கு அறிந்த பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த விழாவிற்கு அழைக்க பெற்ற பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். இந்த விழாவை மிகச் சிறப்பாக முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் வைரமாலை அந்தோணிசாமி அவர்களே, உங்கள் அனைவருடைய பெயர்களை நான் சொல்ல வேண்டும் என்ற ஆசைதான், நேரம் இல்லை. ஆகவே அனைவரையும் நான் உள்ளத்திலே கொண்டு பாசமிகு வார்த்தைகளிலே நான் உங்களை மீண்டும் வரவேற்று என் சார்பிலே வணங்கி நான் பெருமைப்படுகிறேன். நம்முடைய திருச்சி மண்டல தொடர்வண்டித்துறை நிர்வாக அதிகாரி அவர்கள் என்ன அருமையான ஆங்கிலத்திலே பேசினார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு ஆங்கில பேச்சிலே ஆற்றல் மிகு விதத்திலே பேசக்கூடிய பெருமக்கள் ஒரு சிலராகத்தான் இருக்கிறார்கள். கல்லூரிகளிலே பார்க்கிறோம். ஆனால் பொது மேடைகளிலே இப்படி பேசுவதற்கு இல்லை, அரிதுதான். ஆனால் இன்றைக்கு என்னுடைய மகனார் புத்தகத்தை வெளியிட வந்திருக்கக்கூடிய வெளியிட்டு சிறப்பித்திருக்கக்கூடிய பெருமகனார் வைத்தியலிங்கனார் அவர்கள் மிகச் சிறப்பாக எங்கள் உள்ளத்தையெல்லாம் கொள்ளுகின்ற விதத்திலே நீங்கள் கருத்துக்களை வாரி வழங்கி இருக்கிறீர்கள். புத்தகத்தை மட்டுமல்ல, அந்த புத்தகத்திற்கு ஆக்கமாக இருக்கக்கூடிய முதுறிஞர் ராஜாஜியை பற்றி நேரில் கண்டு 12 வயதிலே அசந்து போன நீங்கள் இவ்வளவு வலிய செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள். பெருமைப்படுகிறோம். நம் மத்தியிலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ரயில்வே துறை அதிகாரி இருக்கிறார் என்றால் இன்றைக்கு நாம் இனம் கண்டிருக்கிறோம், பெருமைப்படுகிறோம். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவும் உங்களை சிறப்பிக்க இருக்கிறது. ஆகையினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நான் மிகச் சுருக்கமாக என்னுடைய ஆசிரியரை முடிக்க நினைக்கிறேன். மூதறிஞர் ராஜாஜியை பற்றி என் மகனால் எழுதுவதற்கு கேட்கிறார்கள் சில பேர். ராஜாஜியை பற்றி உங்கள் மகன் எழுதுகிறாரா ஏன் என்றெல்லாம் கேட்பது உண்டு. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜாஜி அவர்களை பற்றி திருச்சி வானொலியிலே உரை நிகழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை பற்றி அவருடைய நூல்களை எல்லாம் படித்து பார்த்திருக்கிறேன். இருந்தாலும் கூட அவருடைய நூல்களை படித்து பார்க்கிற பொழுதுதான் எவ்வளவு பெரிய இந்த இந்தியாவினுடைய தலைவர் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவரை பற்றி தமிழகத்திலே இன்றைய தினம் மறந்து கொண்டிருக்கிறோமே. அவரை பற்றி சொல்வதற்கு நாம் முன்வரவில்லையே என்றுதான் நினைத்து பார்த்து என்னுடைய மகனாரிடத்தில் நான் பேசி அவர்கள் இந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது, ராஜாஜியை பற்றி நீ எழுதலாமே, அவர் அதிக படைப்புகளை எல்லாம் தந்திருக்கிறாரே. அதற்கு பிறகுதான் ராஜாஜியை பற்றி என் மகனார் மிக ஆழமாக துருவி ஆராய்ந்து
அரிய படைப்பை தந்திருக்கிறார். ஆகவே எனக்கு பெருமையாக இருக்கிறது. அவரை நான் வாழ்த்துகிறேன். தந்தை என்ற முறையிலே ஆட்சி கூறி வாழ்த்துகிறேன். எனக்கு ஒரு பெரிய வியப்பு என்ன என்று கேட்டால், என் மகனை பெற்ற பொழுது என் மனைவியார் கிளாரா மேரி என்பவர்கள் வந்திருக்கிறார்கள். தலைமகன், அவருக்கு பெயர் சூட்ட வேண்டும். நாங்கள் கலந்து பேசுகிறோம், என்ன பெயர் இடலாம் என்று. அப்பொழுதுதான் 3 பேரை தேர்ந்தெடுத்தோம். பாப்பு என்பது என்னுடைய மாமன் பெயர், என் மனைவியினுடைய கிராண்ட் ஃபாதர் மிக நெருக்கம். ஆகையினாலே குடும்பத்தின் தலைவராக இருந்த என் மாமன் பெயரை என் தாயினுடைய உடன்பிறப்பு அவர் பெயரை பாப்பு என்று இருக்கிறது பெயரிட வேண்டும் என்று நினைத்தேன். அடுத்து பெஞ்சமின் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது சாதாரணமாக யாக்கோப்பு பெற்ற அந்த பழைய மூது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பது, யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள், அதில் கடைசி பிள்ளைதான் பெஞ்சமின். ஆனால் எங்களுடைய மூத்த மகனுக்கு பெஞ்சமின் என்று விடுவது மரபு இல்லை. கடைசியாக பிறக்கிற பிள்ளைக்கு தான் பெஞ்சமின் என்று விடுவார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. பெஞ்சமின் என்று இட வேண்டும் என்று என்னுடைய மனைவி சொன்ன பொழுது நிச்சயமாக, ஏனென்று கேட்டால் அவருடைய தந்தையார் பெயர் பெஞ்சமின், மாமனாருடைய பெயர் பெஞ்சமின். ஆகையினாலே அந்த குடும்ப பெயரை இட வேண்டும் என்று. பிறகு 3வது பெயர், நான் தமிழ் பேராசிரியர் என்ற முறையிலே ஒரு தமிழ் பெயராக அமைந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். என் மனைவியை ஒத்துக்கொண்ட காரணத்தினாலே பாப்பு, பெஞ்சமின், இளங்கோ என்று 3 பேர் இட்டோம். நான் நினைத்து பார்த்தேன், இளங்கோ எவ்வளவு பெரிய ஒரு கவிஞன். பாரதியை அந்த இளங்கோயை பாடுகிற பொழுது இன்றைக்கு பாரதியெல்லாம் எடுத்து சரளமாக பேசினார் நம்முடைய பேச்சாளர் அவர்கள், புத்தகத்தை வெளியிட்டவர் அவர்கள். கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. பாரதி சொன்னார், பூமியிலே பிறக்கல. கம்பனை போல் யாரும் இல்லை, அந்த வள்ளுவர் போல் யாரும் இல்லை, இளங்கோவை போல் யாரும் இல்லை. ஏனென்று கேட்டால் இளங்கோ பாடி இருக்கக்கூடிய அந்த நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாரதி பாடி வைத்திருக்கிறாரே, அந்த சிலப்பதிகாரம் கற்பை பற்றி பேசக்கூடிய மாபெரும் காப்பியம். மனித வரலாற்றிலே ஒழுக்கத்திலே கற்பு என்பது அவ்வளவு உயர்ந்தது. 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு ஏறத்தாழ இந்த கற்பின் மேன்மையை பாடிய காரணத்தினாலே இளங்கோவனுடைய அந்த அதிகாரத்திற்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது. என் உள்ளத்தை தொட்டது. நான் படிக்கிற காலத்திலே இளங்கோ தொட்டார். ஆகவே மகனாருக்கு இளங்கோ என்று பெயரிட்டேன். அன்று நினைத்தேன், நான் தமிழ் பேராசிரியனாக இருக்கிறேன், என் மகனார் படித்து வந்த பிறகு எப்படி வருவாரோ தெரியவில்லை. அவரை ஒரு மருத்துவராக பார்க்க நான் நினைத்தேன், டாக்டராக. அந்த வாய்ப்பு இல்லை. ஆகையினாலே மொழித்துறையிலே ஈடுபடு என்று நான் சொன்ன பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஆங்கிலம், ஏனென்றால் படித்தது முழுக்க தமிழ் மொழி கல்வியிலே, மறக்க வேண்டாம், தமிழ் மொழி கல்வியிலே பயின்ற அவர் ஆங்கிலத்தை எடுத்து எப்படி படிக்கப் போகிறார் என்று நாங்கள் நினைத்தோம். இருந்தாலும் நான் தமிழை கற்ற மொழியிலே ஓரளவு ஆற்றல் பெற்றிருக்கிற காரணத்தினாலே அவருக்கும் அந்த மொழி திறமை வரக்கூடும் என்றுதான் நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் வியக்க முடியாத ஆங்கிலத்தை அவருடைய எழுத்துக்களை பார்க்கிற பொழுது தந்தை என்ற முறையில் நான் வியப்பது உண்டு. அடேப்பா, உடைய மகனுக்கு இந்த ஆங்கில அறிவு, ஆங்கில புலமை, மொழியாற்றல் எவ்வளவு இருந்திருக்கிறது என்பதை நான் நினைத்து பெருமைப்படுவதுண்டு. ஆகவே என் மகனாரை உங்கள் சார்பிலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் எத்தனையோ நூல்களை அவர்கள் படைக்க இருக்கிறார்கள். அவர்கள் 3 நூல் படைத்திருக்கிறார்கள். இத்தோடு தொல்காப்பியரையும் என்பவரையும் அந்த திறனாய்வு முறையிலே ஒப்பிட்டு பார்த்து ஒரு அரிய நூலை முதலிலே படைத்தார் ஆங்கிலத்திலே. பாருங்க,
ஏனென்றால் நான் தமிழ் ஆசிரியர் பேராசிரியர் இருக்கிற காரணத்தினாலே தொல்காப்பியத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே தொல்காப்பியர் அவர் 2000 ஆண்டு காலத்திற்கு முந்தியவர். ஆனால் நார்த்ராப் ஃப்ரை என்பவர் 20ஆம் நூற்றாண்டு மிகப்பெரிய திறனாய்வாளர். ஆங்கிலத்திலே இருவரையும் ஒப்பிட்டு பார்த்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு நூலாக இருக்கிறது. அடுத்து மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய சாஃப்ட் ஸ்கில் என்ற ஒரு நூலையும் இவரும் மற்ற பேராசிரியர்கள் சேர்ந்து படைத்திருக்கிறார்கள். 2வது நூலாக வந்திருக்கிறது. இன்றைய தினம் இந்த நூல் ஒரு பெரிய ஆய்வு நூலாக அது வந்திருக்கிறது. The Art and Vision of ராஜாஜி. ஆகி நான் நீட்டிக்கொண்டு போக விரும்பவில்லை. இருந்தாலும் கூட ஏன் ராஜாஜி அவர் எடுத்துக்கொண்டார் என்பதற்காக நான் சொல்ல வந்தேன். ராஜாஜி ஐயா அவர்கள் சொன்னார்களே, இவ்வளவு பெரிய மனிதர். அவர் இந்த சேலத்திலே 1917 நகர்மன்ற தலைவராக இருந்தார். அப்பொழுது அவர் நாம் நினைக்கிறதை போல அந்த ஜாதி வெறி தீண்டாமை அவரிடத்தில் இருந்ததா? முற்றிலும் இல்லை. ஜாதி வெறி என்பது அவரை கண்டால் எங்கோ ஓடி ஒழிந்தது. அவர் நகர்மன்ற தலைவராக இருக்கிறார். ஒரு ஹரிஜன் தாழ்த்தப்பட்ட ஒரு இளைஞனை இந்த குடிநீர் வாரிய அந்த அடிப்படையிலே அந்த குடிநீர் குழாய்களை திறந்து விடுகின்ற அந்த பணியினை ஒரு தாழ்த்தப்பட்ட மகனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்பொழுது உயர்ந்த ஜாதிக்காரர்கள் அவரை பார்த்து, எப்படி நீங்கள் அவனை அந்த இடத்திலே வைக்கலாம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன பொழுது ராஜாஜி சொல்லுகிறார், இது உங்கள் வீட்டு காரியமோ என் வீட்டு காரியமோ அல்ல, இது புது இடம். நகர்மன்றம் என்பது எல்லா மக்களையும் உள்ளடக்கியது. இதனை யாருக்கும் அந்த வாய்ப்பு வரலாம், நான் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் மறுத்தால் அதை பற்றி கவலை இல்லை என்று சொன்ன பொழுது அவரை ஜாதி பிரஸ்தம் செய்தார்கள். மறந்து விடாதீர்கள். நீங்கள் நினைப்பதை போல ராஜாஜி அவர்கள் அவர் யாருடைய நண்பர் தோழர்? தந்தை பெரியாருடைய நண்பர் தோழர். மறந்துவிட வேண்டாம். ராஜாஜி அவர்கள் இறை கோட்பாட்டிலே அழுத்தமானவர். தந்தை பெரியார் அந்த கோட்பாட்டை விட்டு விலகி நின்றவர். இருந்தாலும் கூட நட்பு முறையிலே எவ்வளவு பெரிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். தந்தை பெரியார் இறந்த பொழுது கண்ணீர் வார்த்து கலங்கிய பெருமகனார் தான் ராஜாஜி அவர்கள். ராஜாஜி இறந்த பொழுது கண்ணீர் விட்டு கலங்கினார் பெரியார் என்று பார்க்கிற பொழுது இவ்வளவு பெரிய ஒரு மாவேதை இறந்து போனாரே என்று அன்றைக்கு கண்ணீர் விட்டார் என்று சொன்னால் அவருடைய மனத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அந்த ஜாதி பிரச்சனை செய்த பொழுது நான் முடித்து விடுகிறேன். நேரம் நான் மற்ற நண்பர்கள் பேச இருக்கிறார்கள். அவர் சொன்னார், நான் எல்லா மக்களுடைய தலைவன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்பொழுது சொன்னார்கள், உங்கள் வீட்டு காரியத்திற்கு நாங்கள் வரமாட்டோம், வர வேண்டாம், எந்த காரியத்திற்கு வர வேண்டாம் என்று அவர் சொல்லிவிட்டார். பிறகு வீட்டில் நடக்கக்கூடிய வைதிக காரியங்களை யார் பார்ப்பது? மற்றவர்கள் வரவில்லை என்றால் இவரே அனைத்து மந்திரங்களையும் கற்றார், நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். இவர்கள் தனியாக இருந்து எந்த ஒரு வைதிக காரியம் என்றாலும் குடும்பத்தை சார்ந்தது என்றாலும் இவர்களே தங்களுக்குள் அந்த காரியத்தை பார்த்திருக்கிறார்கள். வரலாற்றை பார்க்கிற பொழுது தந்தை இறந்து விட்டார், யாருமே வரவில்லை. ராஜாஜியுடைய தந்தை இறந்திருக்கிறார், அங்கே பரிஷ்கரித்து யாருமே வரவில்லை, கவலைப்படவில்லை. ஆக இவரும் மற்றவர்களும் அந்த வேத காரியங்களை செய்து அவரை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த முறையிலே அவர் எரித்திருப்பார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர் தான் ராஜாஜி. ஆகியனாலே அவரை பற்றி நாம் தமிழகத்திலே அவருடைய புகழ் ஓங்க வேண்டும், அவருடைய அறிவு ஆற்றல் மக்கள் மத்தியிலே பரவ வேண்டும் என்றுதான் இந்த நூலை அவரை படைக்க சொன்ன இன்னும் அதிக நூல் ஒன்று. அவருடைய டாக்டர் பட்டத்திற்குரிய நூலும் ராஜாஜியினுடைய சிந்தனைகளை பற்றிய, அவருடைய கொள்கைகளை பற்றிய, கோட்பாடுகளை பற்றிய நூல்தான். அடுத்த நூல் இதைவிட மிகச்சிறந்த நூலாக இருக்கிறது, அதையும் வெளியிட இருக்கிறோம்.
என்று சொல்லி இந்த அரிய நிகழ்ச்சிக்கு பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், பெருமைப்படுகிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என் மகனுக்கு இருக்கும் என்றால் இருக்க வேண்டும். வேண்டிக் கொள்கிறேன், உங்களுடைய ஆசிரியர் புரிய வேண்டும். எனக்கு 6 பிள்ளைகள், முடித்து விடுகிறேன். அவர் 5 ஆண் மக்கள், ஒரு பெண் மகள். இவர் முதல் மகனார். இன்றைக்கு அந்த துறையிலே, மொழித்துறையிலே, இலக்கியத் துறையிலே சிறந்து விளங்குவது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. அதை போல மற்ற பிள்ளைகளும் மிகச் சிறப்பாகத்தான் இருக்கிறார்கள். ஆக இறைவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசிரியை நாங்கள் எங்கள் குடும்பத்தாரும், இங்கு வந்திருக்கிற பெருமக்கள் அனைவரும், மேலையிலே வீட்டில் இருக்கக்கூடிய பெருமக்களும் அவருக்கு உங்களுடைய ஆசையெல்லாம் வழங்கி இன்னும் எதிர்காலத்திலே நல்ல நூல்களை படைப்பதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன். நம்முடைய வைரமலை ஐயா அவர்களுக்கு நான் உண்மையிலேயே என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நல்ல விதத்திலே இந்த விழாவை ஏற்பாடு செய்து அது நல்ல முறையில் நடப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக அமைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் எம்ஏ தமிழ் படித்திருக்கிறார்கள். சாதாரண பேராசிரியர்கள் தான் தமிழ் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். பெரிய மாபெரும் அறிஞர் லக்குவனாருடைய மாணவர். அந்த பெருமை வாழும் காலம் வரை உண்டு என்று சொல்லி அடுத்து பச்சையப்பா கல்லூரியில் அருமையாக சிறப்பாக பேரும் புகழுடன் பணியாற்றிய மதிப்புமிக்க அருணாச்சலம் பேராசிரியர் அவர்களை வாழ்த்தளித்தோம். அவர் Revered Chief Guest, Mr. Vaidilingam, Reverend Dr. Sebastian, the Principal of St. Joseph's College, my Professor, Dr. Sanmuthu, the author of the book, whom I know since the school day, college days, Dr. Benjamin Ilango, my good friend Sendil Kumar, Thambi Balakrishnan, and ladies and gentlemen. I was a student of Pachyapa's College as well as St. Joseph's. When I was doing my postgraduate course in history in Pachyapa's College, after my undergraduate at St. Joseph's, I had the opportunity of meeting Rajaji very frequently because the Kalki Gardens campus situated adjacent to Pachyapa's College in a hostel. I was an inmate of Pachyapa's hostel and the student of Pachyapa's College. When I was the chairman of the History Association in 1964, I asked the permission from the principal, Dr. T.S.S. Pillai, and my HOD, Professor Shanmugam, whether I could invite Rajaji as the chief guest for the inaugural function. Because for the last 6 months in that year, I used to meet him. I was going to Kalki Gardens and I used to wish him. One day he called me, "Young man, you are wishing me frequently. What are you?" So I am pursuing my course in Pachyapa's College, and he asked about my family background, etc. He said, "You are also coming from Salem district." Yes. And I am very happy that you got a student from your village, the first postgraduate from your village. You keep it up, and whatever the help that you need, you come and ask me. So I used to meet him. He said, "You meet me after 5 o'clock in the Kalki Gardens." He used to sit and peruse the Swarajya paper. He used to read the proof and correct the Swarajya weekly. Just like that, my contact with him grew till his death. And when I asked him, "Sir, you have to be the chief guest for the History Association," without any hesitation, he accepted. He came and inaugurated the association activities. And he said, "I would like to have hot coffee
So we were rather surprised to see that he drank coffee, put the tumbler on the angavastam that he wore and drank it so hot we cannot touch it. Such was the person who was fond of hot coffee. And whenever I met him, I used to ask some questions. Sir, you were the statesman, you were the freedom fighter, you were the conscience keeper of Gandhiji. How he switched allegiance from Congress party to Swarajya party. He said that is a different entity. I don't like the policies of the Congress. Mahatma Gandhi said, after getting independence, you disband the Congress party and work for the welfare of the people. But these people didn't do that. Just like that, he used to converse politics, social affairs also. I was much elated in being with him till his death. And I asked one question in course of the conversation, that is, why you were not chosen by Gandhiji to be the Prime Minister of India or the President of India? Because he said, I did not know Hindi language, I refused to learn Hindi language, even though Gandhiji sent my son-in-law, Devadas Gandhi, to teach me Hindi. I did not relish it, I did not learn it. That is why the Northerners did not like me. He was also acting as the acting Governor General of India when Louis Mountbatten went out to England to attend a wedding function. The Britishers were very clever in making him to be the acting Governor General of India to see how he performs his duties. So they were very clever fellows. So he was discharging his duties so ably well to the satisfaction of the British government. That is why he was made as the last Governor General of India and the first Indian Governor General, which he acquitted himself so creditably well to the amazement of the politicians. Probably had he been chosen by Gandhiji to be the Prime Minister and Patel as his deputy, things could have taken a different shape. India's fate could have been something different. That is what I think. I put the question to him. He said, they didn't like me, I am not bothered about it. And whatever I had been talking to him, it was, I think, twice a week I used to meet him after 5 o'clock in the Kalki Gardens. Till his death, I maintained my contact with him. We had been talking so many things. And he gave 2 books, Vyasar Virandu and Mahabharata, with his autograph, which I keep at home. I cherish it as a treasure. I cannot forget my contacts with him. As a matter of fact, Rajaji's, whatever he has said in the course of his lecture, is the quintessence of the book written by Mr. Vilango. He gave the manuscript of this copy of the book to me one day before I left for USA. Because in my flight, I read the book. After reaching San Diego, I wrote my preview and sent it to him by email. I was amazed because in the 13 hours of my flight, I was able to finish this manuscript and jot down the points which I culled out, and then I sent it to him. That preface is also printed in this book. I am amazed the language that he has written in that, and apart from that, whatever he has said about Rajaji, I experienced personally with him by my personal contact. I cannot forget it. I cherish it throughout my lifetime, and I wish that the book is not the last one, and this was written by him in the year 1985. This could have been published earlier, because the time must come. It is the time today that we are celebrating the book. As a matter of fact, I wish Dr. Benjamin Vilango Godspeed in all the future endeavors. Yet he writes other books also unpublished. And while I was coming for this meeting, I was talking with Senthil Kumar. Why not we have a talk with Mr. Bhaskar in Auroville
we can talk to him. One day we will go and meet him and ask for his opinion. This book can be translated into French language and published. Probably in the course of next few days, we will meet him and make arrangements for the translation of this book in French language and make arrangements for publication in that language. I hope we will succeed in our attempt. I wish him Godspeed in all the future endeavors. Thank you. அருணாசலனார் அவர்களுக்கு நன்றி கூறி புனித வளனார் கல்லூரியில் மிக சீரிய முறையிலே பணியாற்றி அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாணவர்களிடத்திலும் நல்ல பெயர் பெற்ற செபாஸ்டின் அவர்களுக்கு அருட்தந்தை செபாஸ்டின் அவர்கள் ஆசிரியை வழங்குவார். அவர்களுக்கு மதிப்புமிக்க தமிழ்நாடு தச்சு தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்.சி. ஆயக்கசாமி பொன்னடைவர். இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு நாங்கள் இந்த ஹோட்டல் நுழைவு அறையில் அமர்ந்திருப்போம். அப்பொழுது காஃபி கொண்டு வந்தார்கள். நான் அந்த பையனிடம் சீஃப் கெஸ்ட் அவர்களிடம் கொடுக்குறேன்னு சொன்னேன். சீஃப் கெஸ்ட் உடனே நீங்கள் தான் சீஃபஸ்ட் கெஸ்ட் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். இந்த எளிமையை அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார் என்பதை அவருடைய உரையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். ராஜாஜியை பற்றி பல கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அதற்கெல்லாம் அடித்தளமாக இருந்தது அவருடைய எளிமை என்பதை நம்மிடம் சுட்டிக்காட்டினார். நான் கிறிஸ்தவ பையங்களுக்கு ஞான உபதேசம் எடுக்கிறதுக்காக பூசையில் எந்த பகுதி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பகுதி அது. ஒரு பையன் சொன்னான், சென்று வாருங்கள் பூசை முடியுங்க. அது மாதிரி விழாவுக்கு கிடைக்கும். எந்த விழா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் டே. ஏன்னா அதில் ரொம்ப பேச வேண்டியது. ஐ டிக்ளேர் இட் ஓப்பன். நமது சிறப்பு விருந்தினரும் நமது கல்லூரிக்கு விளையாட்டு விழாவுக்கு வந்திருந்தார். அப்பொழுதெல்லாம் அவர் பேச நான் கேட்கவில்லை. இன்று அவர் பேசியதை கேட்ட பிறகு நான் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது என்று முடிவெடுத்துவிட்டேன். அவ்வளவு சிறப்பாக பேசினார். ஒரு கடைக்கு போயிரு ஒரு புத்தகத்தை பார்த்தா அறிஞர் அண்ணாவின் அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டமளி பேருரை. அவருடைய உரையும் அது போன்றுதான் ஒரு பேருரை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவர் தொடர்வண்டி நிலையத்தில் அந்த பணியில் இருக்கிறார். ஒரு தவறான இடத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஆங்கில பேராசிரியராக இருக்க வேண்டும். ஓய்வு பெற்ற பிறகு வளனார் கல்லூரி ஆசிரியர் ஆங்கிலத்துறை பேராசிரியராக நீங்கள் வரும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். புனித அகஸ்தீனார் சொன்னார், ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெயிப்பதற்கு சமம் என்று. அண்மையிலே ஒரு இயேசுவை புனிதர் பீட்டர் கனிஷியஸை பற்றி படித்துக் கொண்டிருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நூல் எழுதுகிறவர் 10 பேராசிரியருக்கு சமம் என்று சொல்லியிருக்கின்றார். அண்மையில் தான் அவருடைய திருவிழா 27ஆம் தேதி. அதனால இளங்கோ ஒரு நூல் எழுதியிருக்கிறார் என்றால் 10 பேராசிரியருக்கு சமம் என்று நான் சொல்றது கொஞ்சம் கூச்சமா இருக்கு. மது பாட்டில் ஃபாதர் வந்து மது பாட்டில் பத்தி சொல்லிக்காங்க. அதுல போட்டிருப்பாங்க 10 வருஷம், அதில் 20 வருஷம், 30 வருஷம், அதாவது பாட்டில் பண்ணி எத்தனை வருஷம் போட்டு அது எத்தனை வருடம் அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற போல அந்த மது மிக தரமாக இருக்கும், அதற்கு விலையும் அதிகமாக இருக்கும். ப்ரொஃபஸர் அருணாச்சலம் சொன்னார், இது 85லேயே வெளியிட்டு இருக்க வேண்டும் என்று. பல ஆண்டுகள் ஜெஸ்டேஷன் பீரியட் பல ஆண்டு அதிகமாக இருப்பதனால் இந்த நூல் எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பது உங்களுக்கு தெரிகிறது. அது ஒரு விபத்து என்று சொல்லலாம். அவர் ஒரு ஆராய்ச்சி
ஆராய்ச்சியாளரிடம் பணி செய்து கொண்டு வந்தார். எப்படியோ அதை முடிக்க முடியவில்லை. பிறகுதான் என்னிடம் வந்தார். இருந்தாலும் அந்த இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட், அவர் வந்து டாக்டர் இளங்கோ டாக்டர் ஆவதற்கு முன்பே டாக்டர் இளங்கோன்னு வீட்டில் போர்டு போட்டிருந்தா. அப்போ நான் கேட்டேன், என்ன இளங்கோ டாக்டர் நீ ஆகலை அதுக்குள்ள போட்டிருக்கீங்க. ஃபாதர் இந்த மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, அதனால தான் டாக்டர்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஐ அப்ரிஷியேட் தி இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட். சில பேர் அப்படியே விட்டுருவான். இப்போ எங்கள் ஃபாதர் கூட ஒருத்தர் சொல்றாரு, இப்போ இனி நான் பிஹெச்டி பண்ணல அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் விடாமுயற்சியோடு நெவர் டை அப்படின்னு சொல்லி இப்பொழுது முடித்திருக்கிறார். ஆனால் அந்த முதலில் செய்த ஒரு ஆய்வை தான் இப்பொழுது நூலாக வெளியிட்டிருக்கின்றார். அது நீண்ட ஒரு 25 ஆண்டு காலம் அப்படியே அவருடைய மனதிலேயே உறங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அதை ஒரு சிறிய ஒரு தகுந்த நேரத்தில் வெளியிட்டிருக்கின்றார். தமிழ்ல சொல்லுவோம், அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிறார் என்று. அதுதான் நான் என்னுடைய முன்னுரையில் எழுதியிருக்கேன், சிப் ஆஃப் தி ஓல்டு பிளாக் என்று. அதனால அவர் அழப்பரிய தமிழறிஞர். அவருடைய அடிதொட்டு இவர் ஆங்கிலத்தில் பல நூல்களை படித்து வருகின்றார். நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லாரை காண்பதும் நன்று, நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லாரோடு இணைந்திருப்பதும் நன்று என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம ராஜாஜி நிச்சயமாக நாம் நல்லார் என்று ஏற்றுக்கொள்வோம். அந்த நல்லாரை காண்பதும், நல்லார் சொல் கேட்பதும், நல்லாரோடு இணைந்திருப்பதும் நன்றே என்ற வகையில் இந்த மாமனிதரை இந்த நூலில் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். எனக்கும் அவருக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பாரதிய வித்யாபவன் அவங்க வந்து ஒரு நூலை தமிழில் வெளியிட்டார் ராஜாஜியை பற்றி. அப்போ வந்து நான் இளங்கோட்ட சொன்னேன், நம்ம கண்டிப்பாக அந்த விழாவுக்கு போகணும்னு சொல்லி போயிருந்தோம். அங்கேயும் அருமையான கருத்துக்களை சொல்ல கேட்டோம். அதனால இந்த இந்தியாவின் ஒரு தலைமகன் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவரை பற்றி நமது முனைவர் டாக்டர் பெஞ்சமின் இளங்கோ இந்த நூலை எழுதியிருக்கின்றார். அவரை பாராட்ட விரும்புகின்றேன். என்னை பொறுத்தவரை I could count on him, broad shoulders. ஏதாவது ஒரு வேலைன்னா உடனே இளங்கோ ஃபோன் பண்ணி தான் வர சொல்கிறேன் ஆஃபீஸுக்கு. அவர் ஒரு சிம்பிள் பர்சன், அன்அலாய்டு பர்சன், அதாவது எந்த வித கலப்பும் இல்லாத ஒரு மனிதர். அண்ட் மிஸ்டர் டிபெண்டன்ட் என்று சொல்லலாம். அதை நான் அனுபவித்திருக்கின்றேன். துறையை நடத்துவதிலும் இவர் வெரி இன்னோவேட்டிவ், கிரியேட்டிவ். இப்போ வந்து ஸ்கிப் ஃபெஸ்ட், ட்ராமா ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி மாணவர்களை பேச வைக்க வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றவர், குறிப்பறிந்து செயல்படக்கூடியவர். நான் இந்த ஆண்டு ஓய்வு பெற்ற போது கூட நமது முனைவர் டாக்டர் பெஞ்சமின் இளங்கோ தான் அதை முனைப்பாக எடுத்து உங்கள் பெயர் ஆண்டாண்டு விளங்க வேண்டும் என்று ஒரு அறக்கட்டளை நிறுவினார். அதற்காக பல்வேறு பேராசிரியர் சந்தித்து அவர்களிடமெல்லாம் நிதி உதவி பெற்று ஒரு சிறப்பான விழாவையும் ஏற்பாடு செய்திருந்தார். நானும் ஒரு நூலை வெளியிட்டிருக்கேன், வெற்றியின் படிகள் என்று. அதற்கு டாக்டர் பெஞ்சமின் இளங்கோ மிகவும் பக்கபலமாக இருந்தார். கொஞ்சம் திருக்கி கொடுக்கறதெல்லாம் அவர் திருத்தி அந்த கம்ப்யூட்டரில் போட்டு கொண்டாந்து காமிப்பார். அந்த வகையிலும் I am very indebted to him. தேடல் கொண்டதால் வருகின்ற வினை பயன்தான் ஒரு நூல் என்று மல்லூரி என்பவர் சொல்லியிருக்கிறார். இன்று இவர் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார் என்றால் அந்த தேடலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பே இதை தேடி இருக்கின்றார். ஒரு நூல், நூல்னு சொல்றோம், இதுல இருக்கிறது நூல் தான் இல்லையா?
அந்த கட்டடம் கட்டும் போதெல்லாம் அந்த நூல் குண்டை வைத்து தான் கட்டுவார். ஒரு நூல் என்பது நமது வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். நூல் பிடித்தால் போல் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். அது மாதிரி நூல் என்பது நமக்கு வாழ்க்கையை சொல்லித் தருகின்றது, வாழ்வையும் சொல்லித் தருகின்றது. அந்த வகையிலே இந்த ஒரு நூல், அதுவும் ராஜாஜியை பற்றிய நூல் என்றால் அந்த கடவுள் பக்தி, ஒழுக்கம் இவையெல்லாம் நிச்சயமாக அதில் இருக்கிறது. அதை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நூல் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் பல நூல்களை அவர் படைக்க வேண்டும். அவர் தந்தையார் போல நூல்களை அதிகமாக படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறி, அவர் வீட்டிற்கு சென்றிருந்தபோது டாக்டர் என்று பட்டம் போட்டிருந்தார். அவர் பாரதி ஒளி என்று வாழ்கிறவர். சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைஞ்சிட்ட வேண்டும் பாரதி பாடணும். அப்ப என்னால் முடியும், டாக்டராக முடியும் என்ற நம்பிக்கையில் அவர் போட்டார் என்று முதல்வர் அவர்களுக்கு பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். ரயில்வே அதிகாரி அவர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்ல விட்டுவிட்டார். பேட்டு போட்டு விட்டு, ஏன்னா பெரிய இடத்துல இருக்கார். கண்களை விற்று சித்திரம் வாங்கினால் கைகுட்டி சிறியாரோ என்று பாரதி பாடினார். சொல்ல வேண்டாம் என்று விட்டு விட்டார். மக்களை நீங்கள் புரிந்து கொண்டு வாழுங்கள் என்று சொல்லி இந்த விழாவுடைய ஏற்புரையாக பேராசிரியர் முனைவர் டாக்டர் எஸ். பி. பெஞ்சமின் இளங்கோ, எம்ஏ, எம்பி, பிஎல், பிஹெச்டி அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துவார்கள். Historic saga making, quintessence of the greatest personality of the world, Chakravarti Rajagopalachari. Recording his reminiscences, recording his heartfelt feelings. That is our stalwart, who is known for his precise, accurate, administrative equilibrium. That is our beloved chief guest, Mr. P.V. Vaidhyalingam, IRAS, Divisional Railway Manager, Tiruchirappalli. I thank you, sir, profusely, profoundly, for scintillating us with your jugglery of the English magic. I welcome, because my thankful response
to my heart, my bosom friend, Mr. C.S. Senthil Kumar, who is known for his alacrity, clarity, methodology. Of course, that is the basis of auditing. And being a Josephite, he is an exemplary auditor in the world. I should say something about it. The French embassy is actually in adulation towards his achievements for his mastery of the language and his diplomacy. That's why he is much interested in starting the foreign studies in St. Joseph's, because the world is not foreign to St. Joseph's. St. Joseph's has the whole world inside. I'll come to that. Next, my own guide, my own principal of St. Joseph's College. He is an indomitable hero for me, because when one guide, I won't say ditched me, he elevated me because I venerate him only because of him. After so many years, this is a possibility now. My own guru. And because of his repulsion, I never had any convulsion. Even my guru, Professor Balakrishnan, in front of me, used to say that how you have this equilibrium points is all because of that kind of experience, even at the youngest age. So, the charcoal has to be diamond only after so many millions of years. So this book. So, I thank you, Father, for benevolently guiding me for the fourth book. This is only third book. Fourth book will be Humanism in the Works of C. Rajagopalachari, for which the Bharatdasan University has accorded me PhD. That will be the fourth book. And I hope that Bharatiya Vidya Bhavan will publish, because they got the copy already. And my own guru, mentor, the custodian of public morality. I see the replica of Chakravarti Rajagopalachari in our Doyen professor, the former dean, head of the Department of History, for his historic achievements. And he is known by the students as God. The students used to call him only God. Hey, Kadol Varara. Mr. Arunachalam. Dr. Arunachalam. That is my honor, that he is blessing us. And my own father, who is actually the reason behind all these achievements. Had he not told me that there is a person, Rajaji, I would not have. Because there are so many stalwarts in English literature. You know, so many domains. So many, millions of writers, perhaps. But he only pointed out, here is a person, a true Indian, a patriot, a freedom fighter, known for his simplicity, sagacity, religiosity. Please take him. He is better than any hero in India. Truly heroic. Please take it. That actually catapulted me into this actual achievement. I venerate my father at his feet. I bestow all my gratitude. And with this, just another 15 minutes with Rajaji and with you. Who is Rajaji? The stalwarts within the Congress party, they defined him that Rajaji is the head of Mahatma. Patel is the shoulders of Mahatma. And Pandit Nehru is the heart of Mahatma.
From this dimension, you can understand what a person Rajaji was. He was guiding the destiny of the nation for more than 50 years. Guiding the destiny of India. Guiding the destiny of the world by prophesying, supporting dharma. That's why he said, Satyam eva jayate. Satyam alone will win. Truth alone will win. I could see the epitome of truth in Rajaji. That enticed me to take it. Nani Palkiwala says, the fate of India is that we have plethora of politicians today. Numberless. Who is not a politician? Everybody is a politician in his own way. But the point is, we don't have statesmen. And he says in the foreword to the book, Rajaji's speeches, he says, here is a statesman, a true statesman. Had India paid heed to the advocacy of Rajaji and made all his principles Indian polity, its policy, India would have been a heaven. Now we are talking about Anna Hazare, corruption against India. The one-man army in those days, he stood for that. He was a one-man army. He never had any creed behind him, caste behind him, religion behind him. Above all, he had only one thing, truth. That's all. When he talks about his own short stories, he says, I am writing my short stories, holding fast to the skirt of Mother Truth, and I write. So, with this vengeance, sometimes he is corrosive, no doubt. As a writer, sometimes he is corrosive. He says, I can't help it. And I thought that this should be in the syllabus of St. Joseph's College, with the permission of our father. In the whole of the country, I suppose, we introduce Rajaji's writings in our MA syllabus. And Palkiwala says, this should be read by all the students in India so that they understand what is to be an Indian. They understand what is to be a human. They understand what is the value of truth, honesty. And that's why I took that mission. And that's why I could disclose the vision of Rajaji in my own way, the simplest way possible. In the Law College, Chennai, that is Madras in those days, Madras Law College, Swami Vivekananda comes. He used to stay there whenever he comes to Chennai, Madras. And our hero, Rajaji, is also studying there. And he asks a question, pertinent question. Why Lord Krishna is actually painted in blue color? Always. கண்ணனை ஏன் நீல நிற கண்ணனா நம்ம சித்தரிக்கிறோம். Then he pointed to this sea, marina, and the sky and said, since the sky is boundless, the sea is boundless, like that, God is boundless. So we have to paint him in blue. எல்லையற்ற கடலும் எல்லையற்ற வானும் நீல நிறமாக இருப்பதால் எல்லையற்ற கடவுளுக்கும் அந்த நீல நிறத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்றுதான் கொடுத்திருக்கிறோம். உடனே விவேகானந்தர் ஆசீர்வதிச்சு நீ மிகப்பெரிய ஆளாக வருவாய். இது அவர் பிறக்கும் போதே பார்க்கிறோம். Born in Dorapalli, his father was a munship, drawing 5 rupee salary per month from British Raj, 5 rupees. With that, he could run a family. Even 5,000 crores, not enough for our politicians. We heard of Nehruji, Gandhiji, Rajaji. After that, we hear only 2G, 3G.
What a colossal defeat. What a flop to our country. You understand that? So he was the first man to raise his voice so vociferously, without any fear. He used to call even Gandhi, "You are wrong, Babuji." Gandhi used to shudder and he will ask somebody else whether he has accepted my proposal. ராஜாஜியினுடைய ப்ரொபோசலை ஒத்துக்கிட்டாரா? அவர் ஒத்துக்கிட்டாதான் ஏன் சரியா இருக்குங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஒத்துக்கலையே. காந்தி ஒத்துக்கிட்டது நம்ம ஒத்துக்கலையே. அந்த ஒத்துக்காதனால தானே இவ்வளோ கேவலமாக கீழ்த்தனமாக சென்று கொண்டிருக்கிறோம். மன்னிக்க வேண்டும். இதெல்லாம் செக் பண்றதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன புத்தகம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ when he was born, astrologer said, நான் அப்பெல்லாம் இந்த அஸ்ட்ராலஜி படி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவர் சொல்றார், இவர் ஒரு குடைக்கு கீழ், ஒரே குடைக்கு கீழ் பாரத தேசத்தை ஆழ்வார். எப்ப பிரிட்டிஷ் ராஜ் வந்து பெர்மனண்டா இருக்க போகுதுன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும்போது, when British Raj was so permanent, so stronghold, having so much of stronghold, so firm, he said, and being a government servant, his father said, "Please don't tell anybody. We will be punished. I will be imprisoned." That happened when he became the first and last Indian Governor General of India. First and last Indian Governor General of India. ஒரே குடைக்கீழ ஆண்ட ஒரே ஆள் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. அப்படிப்பட்ட ராஜாஜினா மதுரையில அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல இறங்கி போனதை நம்முடைய தலைமை விருந்தினர் சொன்னார்கள். ஒரு சிறிய விருந்தில் என்னுடைய நண்பர், ஆடிட்டர் நண்பர், அவரை அறிமுகப்படுத்தும் போது இதை சொன்னார். அப்ப அன்றே முடிவெடுத்தேன், இவர்தான் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று. That's a qualification for him. I'm sorry, it is not because of Diaram. I'm very frank. That is second. I chose him with that qualification. That is, he is a true disciple of Rajaji. I could see some officers like him, the two in India, the two in our era. That is irony. So I chose him. When you come to the ostracism point of view, சகஜானந்தான் ஒரு துறவி, நம்முடைய அருமை நண்பர் இங்கே அமர்ந்திருக்கிறாரே, அவரை போல் சகஜானந்தான் ஒரு துறவி. அவர் சேலத்துக்கு வந்தப்ப எல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க. கல்லால் அடிக்கல, அவ்வளவுதான். ஏன்? தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். இந்த ஒரு காரணம். அப்ப ராஜாஜி சேலம் சேர்மனா இருக்காரு, அவர்கிட்ட வர்றாரு. பொருளுதவி செய்து அவரை, நீங்க எந்த ஒர்க்னாலும் சோசியல் ஒர்க் செய்யுங்க. சமபந்தி விருந்தை அவரை வைத்து நடத்துகிறார். ஆலய பிரவேச சட்டத்தை கொண்டு வருகிறார். பெரியாருக்கு ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக சக்தியாக அவர் விளங்கி இருக்கிறார். இதை நான் உண்மையிலே நான் நம்புறேன். பெரியார் ஏற்றுக்கொண்டாரோ இல்லையோ, ஆனால் பெரியார் சொன்ன கடவுள் மனிதன் படைத்த கடவுள் இல்லை. அதுதான் அவர் பகுத்தறிவுன்னு சொன்னார். கடவுள் இல்லைன்னு சொன்னாரா? அது ஆராய்ச்சிக்குரியது. மனிதன் எப்படி கடவுளை படைக்க முடியும்? அதை நான் எப்படி ஏற்றுக்கிறது? அப்படிப்பட்ட பெரியார் இவரை எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், இவரை ஆச்சாரியார் என்று மட்டுமே அழைப்பார். அவ்வளவு மரியாதையா. என்னுடைய தந்தையார் சொன்னார், இறந்து போனதுக்கு அப்புறம் தேம்பி தேம்பி அழுதார் அந்த சக்கர நாற்காலியில். அவருக்கும் வயது 93 மேல, இவர் 95 வயசுல இறந்து போனாரு. அப்ப பிபி கிரி அங்க இருக்கிறார் அந்த ஜிஹெச்ல. அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார்கள். அத்துணை அரசியல் பிரமுகர்களும் அந்த அவர் உயிர் பிரியும் வேலையை சுற்றி நின்றதை பார்க்கிறோம். எவ்வளவு மரியாதை! அந்த மரியாதைக்கு காரணம் என்ன? Simplicity and truth. Because truth is simple. அவ்வளவுதான். அருமையா சொன்னார் நம்ம சிறப்பு விருந்தினர். வாழ்க்கையின் இலக்கணம், இலக்கியம், அதனுடைய நோக்கமே தன்னை மறுப்பது.
வள்ளலார் சொல்லையா, காந்தி சொல்லையா, வள்ளுவர் சொல்லையா? அதெல்லாம் வாழ்ந்து காட்டியவர் ராஜாஜி. அடுத்து பார்க்குறோம், ஆலய பிரவேசத்துக்கு அடுத்து சரியா 8:30 மணிக்கு முடிக்கலான்னு பார்க்குறேன். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கா? அடுத்து பார்க்கிறோம் அரசியல் ஞானி, the political philosopher. You see Rajaji's formula. When everybody was questioning, why should we division the country? We are one. And Gandhi was having fasting unto death. While everybody was feeling that there should not be any division, any more division on the basis of religion, Rajaji alone said to Babuji, Babuji, you and I may confide in each other that we should not division, but we will be compelled to give one day Pakistan. Before it happens, please let's segregate the thickly populated areas by Musliman and give to Muslim brothers their claim under Jinnah. Nobody supported it. What happened? Now there are so many novels written in Indian writing in English. That's the only achievement. So much of bloodshed. So he only said, freedom is easy to ask for. Freedom is easy to ask for, but very difficult to carry. Now we are heavily burdened by our own heavy weight of corruption. India is sagging. Why? We don't have that inner truth, morality, satyam, honesty, simplicity. Nehru, Jawaharlal Nehru, so much loved it. There are so many other controversies. Leave alone that. There was one time, that is one congressman, he was just having that inflammatory speech, incendiary talk. He said, if you are a true Indian, please kill at least 3 Britishers, then only you will be an Indian. Immediately, Rajaji, the premier, caught hold of him. Put him under 1 year RI, rigorous imprisonment. Nehru called him, Jawaharlal Nehru, wired him. Rajaji, are you not a congressman? Who is speaking? I am Jawaharlal Nehru speaking. Yes, Panditji, what do you want? You have imprisoned our own congressman. What is this? Then he said, I am not a congressman. If I am the premier, I am not a congressman. If I am the congressman, I am not the premier. We lack this kind of clarity. Then Nehru retorted, if I do the same, what will you do? You will be under 3 years RI. Since you are Pandit Ji. மெத்த படித்த மேதாவிங்கிறதுனால அவன் படிக்காதவன் பேசுறான் 1 வருஷம், நீங்க படித்தவர் பேசும்போது 3 வருஷம் அப்படின்னாரு. இந்த துணிவு யாருக்கு இருக்கு? Who has this boldness? This is called political will. We lack that. Thoroughly we lack. And we are mute, inglorious politicians now, not militants. Okay, so that is one episode. When you come to the part of his compassion, ராஜமையர்னு அவர் வீட்டில் ஒரு சமையல்காரர் கவர்னர் ஜெனரலாக இருந்துட்டு இருக்கும்போது பெங்களூர் பக்கம் போகிறப்ப அவர் தெருவில் ரோட்டில் எல்லாரும் மாதிரி நின்றுட்டு கை கட்டிட்டு எல்லாரும் வணக்கம் வைக்கும்போது வணக்கம் இவர் பார்த்துட்டு ஒரு ஆளை அனுப்பி அவரை உடனே என் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே வீட்டுக்கு வர சொல்லி சாப்பாடு அவருக்கு போட்டு எனக்கு போட்டீங்களே நீங்கள் சாப்பாடு அப்படின்னு சொல்லி பண முடிப்பு கொடுத்து, இதுதான் மனிதாக்கம். நீ கவுன்சிலர் ஆனவுடனே நம்ம ஸ்கார்பியோ பறக்குத, கருப்பு கண்ணாடி ஏற்றி விட்டு அவர் ரிக்ஷாவில் போனார்.
கலைஞரை பார்க்கறது, அன்றைய முதலமைச்சர் கலைஞரை பார்க்கறது எதுக்கு? இந்த இளைய சமுதாயம் குடிவெறியால் பாழ்படும், சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க, அப்ப உங்களுடைய திட்டங்கள்லாம் என்ன ஆகும்? வலிமையான தமிழகம் வரணும்னா நல்ல இளைஞர்கள் வேண்டும் அல்லவா? மழையில ரிக்ஷால போய் கையை பிடிச்சி தேம்பி அழாத குறைய கேட்கிறார். அவர் சொல்றார், இதை விட்டா எங்களுக்கு வரி இல்லையே, வேற வரி எதை போடுறது? பாவத்தால வர்றது நிலைக்காதுங்க. நிலைச்சிட்டா நினைச்சு பார்ப்போம். பைபிள் அருமையா வரும், பாவத்தின் சம்பளம் மரணம். Very simple. So, whatever you get as revenue from this liquor, whatever may be the state, it is only out of sin, he said. அது அழகாக இன்னொரு அவரோட ஆராய்ச்சி கண்ணோட்டங்கிறது வித்தியாசமானது. அவர் என்ன சொல்றாரு, ஃபாரின்ல மேல்நாட்டு நாகரிகத்தில் குடும்பத்தோடு உட்காந்து ஃபெல்லோஷிப்புக்காக, நட்புறவுக்காக, அந்த உறவு பாராட்டுவதற்காக அது லிக்கர் சாப்பிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் இங்கே நம்முடைய இளைஞர்கள் மற்றவர்கள்லாம் தனியாக பாரில் போய் உட்காந்து மனைவியோட கண்ட்ரோலும் இல்லாமல், குடும்பத்தோட பார்வையும் இல்லாமல், சமுதாயத்தோட பார்வையும் இல்லாமல் குடிச்சு அழிகிறாங்க. அப்போ இதுக்கு ப்ரொஹிபிஷன் தேவையா இல்லைன்னு கேட்குறேன். மதர் டங் வரும், இவருக்கு தமிழ் பக்தி இருக்கிறதா, தமிழ் பற்று இருக்குதான்னு. இவர் வந்து பெங்கால் கவர்னராக இருக்கும்போது அங்கே தமிழ் நூல்கள் அனைத்தையும் கொண்டு வாருங்கள், அத்தனை நூலையும் கொண்டு வாங்க, சாந்தி நிகேதனில் வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு அண்ணாமலை, சசிபி அண்ணாமலை, கல்கி இவங்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் அங்கே ஒப்படைக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய அருமை விருந்தினர் சொன்னார் என்னன்னா, காந்தி வந்து ஹிந்தி கத்துக்கணும் இவரு அப்படிங்கிறதுக்காக தான் தன்னுடைய பையனை அனுப்புறாரு தேவதாசர். ஆனா இவர் அதை மட்டும் கத்துக்கல. அதே சமயம் இவரை கம்பல் பண்ணணும்னு என்ன பண்றாரு, ஒரு நாள் ஹிந்தியில எழுத ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் இங்கிலீஷ்ல இருந்தது, ஹிந்தியில மாறுது முதல் கடிதம். உடனே இவர் என்ன பண்றாரு, தேவதாஸ்ட காமிச்சு, என்னப்பா அவங்க அப்பா எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, என்ன எழுதியிருக்காரு. அப்பா அதை நான் தமிழ் எழுதி அனுப்புறேன். தமிழ்ல எழுதுறாரு. காந்தி என்ன ராஜாஜி, you have been communicating to me only in English, now you have turned to Tamil. When you learn Tamil, I will think of learning Hindi, he said. செக் எப்படி இருக்கிறார் பாருங்க. இத்தனைக்கு இவ்வளோ சாதனைகள் இருக்கு. இவர் சின்ன வயசுல பிறந்தோடனே கண் பார்வை மங்கியது, விஷுவலி சேலஞ்ச். அது நிறைய பேருக்கு தெரியாது. அவரோட கண்ணாடி பார்த்தீங்கன்னா தெரியும், திக்கா இருக்கும். ஈகிள் நோஸ்ட், அந்த நோஸ் மேல அப்படி கண்ணாடி அழகா இருக்கும். அவர் வந்து அந்த போர்ட்ல எழுதுறதெல்லாம் ஸ்டாரா தெரியுதுன்ட்டு அப்பாட்ட வந்து சொல்றாரு. மேத்தமேட்டிக்கல் ஃபிகர்ஸ் எல்லாம் ஸ்டாரா தெரியுதுன்னா என்ன அர்த்தம், கண்ணு தெரியல, ஷார்ட் சைட். அப்போ அவங்க அப்பா வந்து முறைச்சு பார்க்குறாரு. ஏன்னா அந்த காலத்தில் 60 வயசுக்கு மேலே தான் கண்ணாடி போடணும், அப்படி ஆரோக்கியம் இருந்தது. இப்போ பிறந்தோடனே போடுறாங்க, அது வேற. அன்றைக்கு 60க்கு மேலே தான் கண்ணாடியை போட்டிருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பையன் வந்து தன்னுடைய பையன் ரொம்ப திமிரு பிடிச்சவன், இப்பயே இந்த கண்ணாடி பெரியவங்க போடுற மாதிரி போடணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு முறைச்சிட்டு போடா அப்படின்ட்டார். இவர் அப்படியே நடுங்கி போய், ஏன்னா அதனால தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டாரு. உங்களுக்கு தெரியாது, தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டாரு. கணக்கு சரியா வர மாட்டேங்குது, கண்ணு தெரியல. அடுத்து என்ன பண்றாரு, இது அப்ப பாருங்க, இந்த டிப்ளமசிங்கிறது அப்பயே இருந்திருக்கு அவருக்கு. தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் சொல்லி எடுத்து சொல்லி, நீங்க எங்க அப்பாட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அவர் வந்து ஒரு பிரிட்டிஷர் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லணும்னு அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டு அப்புறம் செக் பண்ணும்போது ஷார்ட் சைட். இவ்வளவு சாதனைகளையும் ஷார்ட் சைட் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்கிறார் வித் எ லாங் சைட், ப்ரொஃபட்டிக் சைட். பாருங்க. ஸோ சொல்லிகிட்டே போகலாம், ஆனால் நேரம் ஆயிடுச்சு. எனிவே ஒன்னே ஒன்று நிச்சயம், பாரதி கவிதைகளில் காட்டிய
சமூக நீதியை, மனித மாண்பை, பெண் விடுதலையை ராஜாஜி சட்டங்கள் மூலமாக தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் வாழ்ந்து காட்டியதன் மூலமாக அவர் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் மதவாதியாகவும், மதவாதினா தீவிரவாதி இல்லை, கடவுள் பக்தி உள்ள மதவாதி. போப்பை சந்திக்கிறார். கென்னடியை பற்றி சொல்லிட்டாங்க, அதனால திரும்ப நான் ரிப்பீட் பண்ண முடியல. போப் 23வது அருளப்பர் ஜான் 23rd அவரை மீட் பண்ண வைக்கிறது எங்கள் கல்லூரி ரெக்டர், அப்போ லோயலா காலேஜ் ரெக்டர் அந்த ஜெரோம் டிசூசா, the closest friend of Rajaji. That's why he was called by Rajaji to be a participant in the constitution framing. Constitution frame பண்ணும்போது ராஜாஜி தான் நேரிட்ட சொல்றாரு. ஜெரோம் டிசூசாவை கூப்பிட்டு கிறிஸ்டியன் சார்பில் அவரை சேர்த்துங்க. அப்போ ஜெரோம் டிசூசா இவருக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. யாரு? போப். ராஜாஜி இங்கிலீஷ்ல சொல்றதை அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியணும். அப்ப போப் வந்து கேட்கிறார், what is his age? His age is 84. D'Souza said, Father, I am only 81, so I am junior to him. Then Rajaji said, you may be junior to me in age, but we are children in front of you in faith. That is the reverence he had for other supreme leaders of other religions. And that's why such a personality is the beacon light, the only beacon light now from Tamil Nadu. That's why I chose. From Tamil Nadu, there are two illustrious persons. One is Dr. Radhakrishnan, another our Rajaji. He is ever Chakravarti, never a beggar like politicians, never advocating permit license quota Raj. There are so many topics. I'm sorry, paucity of time stifles me. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வந்தது வந்து தவறுன்னு சொல்லி அப்போ இருந்த அரசியல்வாதிகள் மறுத்துருக்குறாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து செகண்ட் வேர்ல்டு வேர்ல்டு வார் எக்ஸ் சர்வீஸ் மேன். எங்கள் தாத்தா பிச்சைமுத்து கவிராயன், அவரும் ஒரு வெட்டியார் தான். என் ஊர் கடம்பூர். இப்போ எங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்த பிறகு அந்த பதவியை வந்து அந்த ஊர்க்காரங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் முதன்மையான ஒருத்தர் மறுத்துருக்காரு. இவன் வந்து இந்த வணக்க ஜனகமாக இந்த பணியை செய்ய மாட்டாருன்னு. ஆனால் முக்கால் குடிகளும் வந்து எங்களுக்கு பூசாரியாக இவர் தான் வேண்டும்னு சொல்லி அதை வந்து பத்திரப்பதிவு செஞ்சுருக்கிறாங்க. வண்டி கட்டிக்கிட்டு போய் தாப்பழூரில், எங்களுக்கு இப்போ வந்து விக்கிரமங்கலத்தில் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டரில். அந்த மாதிரி வந்து இந்த குலக்கல்வி திட்டத்தை இவங்க செஞ்சுருந்தா கூடுதலாக இந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாததெல்லாம் அப்படி ஒரு குறை இருந்திருக்காது. அதுவே வந்து இந்த புத்தகத்தை இவரை பற்றி சொன்னதோட ஒன்று, நான் வந்து என் ஊரில் வெட்டியானாக இருக்கிறேன். இப்போதும் என் பேர் ஞான வெட்டியான் கவிராயன் என்கின்ற ஏழுமலை. அப்போ இந்த புத்தகத்தை வந்து இவங்க இந்த அளவுக்கு வந்து அவரை பற்றி சொல்லும் பொழுது, அந்த குறிப்பாக இந்த குலக்கல்வி திட்டத்தை வைத்திருந்தால் கூடுதலான வேலைகளுக்கு மற்றவர்கள் போகலாம் வரலாம். ஆனால் இந்த இப்போவும் நான் வந்து தினமலரில் வந்து 2006 பிப்ரவரி 26 சண்டே ஸ்பெஷலில் வந்து போட்டிருந்தாங்க, மூத்த மகன் IAS, இளைய மகன் IPS, நடுமகன் வெட்டியான், ஒரு பிதா மகன் அப்பாவின் வினோத ஆசைன்னு. விலை 100 ரூபாய். இந்த மன்றத்திலே வாங்கினால் 50 ரூபாய்க்கு தருவதாக பேராசிரியர் சொல்லியிருக்கிறார். புத்தகம் வாங்க விரும்புகிறவர்கள் 50 இந்த 100 ரூபாய் விலையுள்ள புத்தகத்தை 50 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்ளலாம் என்று பணிவோடு சொல்லிக் கொள்கின்றோம். சொல்லி விழாவை இனிதாக முடிக்கிறோம். மகருக்கு சூட்டிய அந்த புகழுரை குலக்கல்வி திட்டங்கிறது, ஏன்னா பெரியவங்களாம் இருக்கிறாங்க, எனக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர்கள், ராஜாஜியோடு வாழ்ந்தவர்கள். நான் ராஜாஜியை ஒரு முறை தான் பார்த்துருக்கேன், அண்ணாவை ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். புத்தகங்கள் வழியாக தான் நான் அவரை பார்க்குறேன்.
அதனால தான் இன்னொரு புத்தகம் வழியாக அவரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குலக்கல்விங்கிற வார்த்தை ஒரு மிகச்சிறந்த சட்ட வல்லுனர், கான்ஸ்டியூஷனே கரைச்சி குடிச்ச ஒரு கிரிமினல் லாயர் எப்படி பயன்படுத்தியிருப்பார்? அது ரிசர்ச்சு போனேன். குலக்கல்விங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மன்னிக்க வேண்டும் அவர் மேல் சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு.